வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, நம்ம மாமன்ற உறுப்பினர் கேட்டாரு, அது சம்பந்தமா அவருடைய வார்டுல 120 வீடுகள் கட்டப்படுகிறது. ஒரு கட்டிட உரிமையாளர் சாலை துண்டிப்புக்காக அனுமதி கேட்டு வந்திருந்தாருமா. அப்போ அவர்கிட்ட சிஎஸ்ஆர் ஃபண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, நிறுவனங்கள் சட்டம் 2013 செக்ஷன் 135 படி அவங்க 2%, அதாவது ஒன்று டேர்ன் ஓவர்ல 1000 கோடி, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய முதலீடு அதில் 500 கோடி, அப்படி இல்லைன்னா 5 கோடி ப்ராஃபிட் உள்ள நிறுவனங்கள் 2% வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கீம்ல பணி மேற்கொள்ளணும்னு சொல்லி சட்டம் இருக்கு, சிஎஸ்ஆர் ஃபண்ட். அதன் அடிப்படையில் கேட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மேயர் வாயிலாக மாண்புமிகு மரியாதைக்குரிய மாமன்ற உறுப்பினருக்கு இந்த அவையில் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் உங்ககிட்ட சொல்றது என்னன்னா, என்னுடைய வார்டு பகுதியிலேயே 2017ஆம் ஆண்டு கட்டப்பட்டு இன்று வரை கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு பிரிகேட் என்ற ஒரு நிறுவனம் சுமார் 2000 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. அந்த நிறுவனம் அனுமதி வாங்கப்பட்ட பிறகு நம்மளுடைய மாநகராட்சி நிதியில் மட்டுமே சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நம்ம சாலை அமைச்சிருக்கிறோம். அந்த சாலை வந்து இப்ப டேமேஜ் ஆகி போச்சு. இது சம்பந்தமா அவங்க சாலை துண்டிப்புக்காக அனுமதி கேட்கும் போது நீங்க வந்து 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீங்க வந்து கட்டிடம் கட்டிருக்கிறீங்க. இந்த பகுதியில் வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல ஏதாவது வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் எந்த பணியும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனா அந்த கம்பெனி என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு சிபாரிசு மூலமாக அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்களே தவிர சட்டத்தை முறையாக அவங்க வந்து சட்டப்படி நடப்பதில்லை. அனுமதி வாங்கும் போது மட்டுமே சட்டத்தை ஃபாலோ பண்றாங்க தவிர அனுமதி வாங்கப்பட்ட பிறகு எந்த பணியும் செய்வதில்லை. உதாரணத்துக்கு நம்ம சென்னை மாநகராட்சி மூலியமாக அவர்களுக்கு சாலை போடக்கூடிய பணிகள் செய்து கொண்டு இருக்கிறோம். கழிவு நீர் கொடுக்கிறோம், கழிவு நீரை எடுக்கிறோம், குடிநீர் இணைப்பு கொடுக்கிறோம், அதே போல குப்பை ஆடுறோம், சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்படுகிறோம், பூங்கா பராமரிக்கப்படுகிறோம். ஏன் சுடுகாடுகளே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 2000 வீடுகள் கட்டப்படுகிறாரே தவிர சுடுகாடு அமைப்பதற்கு எந்த விதமான இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்படல. ஆனா நம்ம தான் ஒதுக்கீடு பண்றோம். ஆனா அவர்கள் எங்க இந்த 2% சட்டப்படி எங்க செலவு பண்ணணுமோ அந்த பணிகள் எதுவும் செய்யப்படுவதில்லை. அவர்கள் கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வாங்கப்படுகிறது. அனுமதி வாங்கும் போது மட்டும்தான் அந்த நிபந்தனைக்கு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கிறாங்களே தவிர கட்டிடம் கட்டி முடிச்ச பிறகு வரதில்லைமா. இதனால மாநகராட்சிக்கு பெரும் பண இழப்பு ஏற்படுகிறது. கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் என்னுடைய வார்டு 143 மட்டுமே 2000 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகிறது, சுமார் 2000 வீடு. ஆனால் ஒரு 100 ரூபாய் ஒரு செங்கல் கூட சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல நான் மாமன்ற உறுப்பினராக இருக்கிற வார்டுல எந்த பணிகளும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. இது எல்லாமே திமுக ஆட்சி காலத்தில் முத்தமிழர் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடத்தை தவிர இப்போது திராவிட மாடல் ஆட்சியில் தான் அண்ணன் தளபதியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியில தான் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு கட்டிடங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எந்த துறைக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம், மாநகராட்சிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது அப்ளிகபிள் கிடையாது. இருந்தாலும் நீங்க வந்து உங்க வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் சிஎஸ்ஆர் நிதி வந்துச்சுன்னா இந்த பணிகள் மேற்கொள்ளலாம், அந்த நிதியெல்லாம் எங்க போகுது அப்படின்னு நீங்க தெரியலன்ற கோரிக்கை வைக்கும் பட்சத்துல ஆர்டிசி அவர்களும் தெரிவித்து எந்த தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அவர்களிடம் நீங்க அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஜோன் வாரியா இதற்கு முன்னே மன்றத்தில் வந்து தெரிவித்திருந்த ஜோனுக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து அந்த பகுதிகள் தேவைக்கு ஏற்பார் போல் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் இருக்கு, நமக்கு நம்ம இந்த இடத்துல பண்ணலாம், நீங்க விருப்பப்படுறீங்களா அப்படின்ற விருப்பமனு நம்ம மாநகராட்சி சார்பாக அளிக்கப்படலாம். அதுக்கப்புறமா அவங்க சிஎஸ்ஆர் நிதி நமக்கு ஒதுக்கீடு பண்றாங்களா இல்ல அவங்க வேற ஏதாவது பர்பஸ் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்றதையும் அவங்க தெரிவிப்பாங்க. இது நம்ம ஸ்பெசிபிக்கா இந்த பணி மாநகராட்சிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ரூல்லையும் அப்ளிகபிள் இல்ல, நம்ம ரூல்லையும் அப்ளிகபிள் இல்ல. இல்லமா அதுல என்னென்ன கிரீன் ட்ரீ மெயின்டெய்ன் பண்ணனும்னு சொல்றாங்க. 0 ஹவர்ஸ் வந்து முக்கியமான தகவல் என்பதை நான் பதிவு செய்யறேன். ஏன்னா இது சென்னை மாநகராட்சி 200 வார்டிலுமே சிஎஸ்ஆர் ஃபண்ட் வாங்குறது நம்ம கடினமான சூழ்நிலையா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஆர்டிசி சவுத் சார் கிட்ட நான் போய் சம்பந்தமா கோரிக்கை வச்சிருக்கேன். அவரு என் கோரிக்கையை ஏற்றிருக்கிறார். அதுக்காக இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆலோசனை பார்த்துட்டு எப்படி நேரம் கொடுக்கலாலும் எப்படியா உள்ள போதலாம்
ஒண்ணுலமா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்ல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா. அந்த கிளியரன்ஸ்ல நான் சிஎம்டிலயும் போய் பார்த்தேன். அந்த கிளியரன்ஸ்ல என்னென்ன வேலைகள் செஞ்சிருக்கிறாங்கன்றது அந்த கிளியரன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த ஏரியாவில் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கிறாங்களான்னா அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும். இதை ஆய்வு செய்து, அதாவது சம்பந்தப்பட்ட மாமன்ற உறுப்பினர், சம்பந்தப்பட்ட ஜோடோட சேர்மன், ஆர்டிசி தலைமையில எங்களை ஆர்டிசி ஆபீஸ் கூப்பிட்டு இது சம்பந்தமான விசாரணைகள்லாம் செஞ்சு அவங்க எங்க இருந்தாலும் சரி பண்ணியிருக்கிறாங்களான்னு ஆய்வு செய்த பிறகுதான் ப்ராப்பரா கார்பரேஷன்ல இருந்து எந்த அனுமதியாக இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டிருக்கேன். இதில் எந்த விதமான சுயநலமும் கிடையாது. என்னிடம் வந்து சந்திச்சவர் தம்பி கிரி அவர்கள் கேட்டது வரை கமிஷனர் பிறகுதான் டீடு கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த சிபாரிசின் அடிப்படையிலும் கட்டிட உரிமையாளர்கள் அடுக்குமாடி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அனுமதி கேட்டா அந்த வார்டோட மாமன்ற உறுப்பினர் மண்டல குழு தலைவருடைய பரிந்துரையோடு தான் நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய கோரிக்கையை மன்றத்தில் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் பதிவு செய்தோமா. நன்றி, வணக்கம். மேயர் அம்மா.